உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். வணக்கம், நான் உங்க வாசன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைடிங் கிளம்பியாச்சுங்க. நம்ம லடாக் கிளம்பிட்டோங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கா. இப்ப ரீசெண்டா கமெண்ட்ஸ் அவனுக்கு ஒருத்தனுக்குமே நேர்ல வந்து சொல்ற தைரியம் இல்ல. நான் சேப்பாக் சைடு எல்லா மேட்சுக்கும் வரல. என்ன ரீல்ஸ் இந்த இதுல நீ தானே நேர்ல வந்து சொல்ற தைரியம் தான் நீ வந்து சொல்லு. இல்ல அவளுக்கு ஆஸ்திரடா இடிச்சறவன் நம்ம குச்காரி பண்ணு. நான் சும்மா இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன கேட்றோம்? நெக்ஸ்ட் மேட்ச் தலைவரே இதுக்கு மேல ரெஸ்பெக்ட் இருக்காது. சரியான மலுமட்ட பாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். இது இங்க இந்த கேமரா இருக்குன்னு பார்க்க மாட்டேன். இதுக்கு மேல ரெஸ்பெக்ட்டா கொடுக்க மாட்டேன். புரியுதா? இந்த சைஸ்ல இருந்து உனக்கு என்னத்துக்கு அவ்வளவு ஆட்டிடியூட் உனக்கு கேக்குது? காட்டுல செடியே முளைச்சிருக்காது உனக்கு, அதுக்குள்ள உனக்கு காட்டு தீ கேக்குதோ? தென்னை மரத்துக்கு பாயுது தண்ணி. போஸ்ட் போட்டதும் கமெண்ட் போடுறவன் ஒரு முடி இருக்க இடம் மண்டையில போடுவாங்க கொண்டை பொடி. ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்க. சொல்ற ஏ மச்சான் வைவேனே மச்சான் சரி. Which is the one word you would say in your classroom, also in bedroom? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் சொல்லிட்டு சும்மா இரானாலும் கேட்க மாட்டீங்க. அது ஏன் சார்? தமிழ் பேப்பர்ல தானே வேலை செய்யற, அப்புறம் என்னடி இங்கிலீஷ்? இன்னும் சற்று நேரத்தில் இடுப்பு வலியுடன் கூடிய பலத்த சத்தத்தோடு அநேகமாக சுகப்பிரசவத்திலோ அல்லது ஆபரேஷன் மூலமாகவோ ஒரு குழந்தை பிறக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போக்சோ அலர்ட் ப்ரோ. கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? அது என்ன கேட்ட? இந்த மூஞ்ச வச்சு எப்படி நடிப்பேன்னு கேட்ட? நான் நடிச்சு காட்டுறேன்டா. உன்னை யாரும் ஏமாத்த முடியாமே, உன்னால மட்டும் தான் உன்னை ஏமாத்த முடியும். வட்டால நீங்க பாத்துறீங்கடா. இவர் யார் தெரியுமா? இவர் சாதாரணமான ஆள் இல்ல, சச்ச பிக். இவருக்கு வேலையே இல்ல, சும்மா தான் இருப்பாரு எப்பவுமே. துடி துடி பனி துடி கிளி கிளி பைங்கிளி களி களி கண்டா கோழி. பிசாசு கத்தினே இருக்கு. நம்மள குறவல வச்சு காலை வச்சு அமுக்கி சா வச்சிடலான்னு பார்த்தேன். ப்ரோ எனக்கு ஒரு 40,000 ரூபா அனுப்புங்க ப்ரோ. சூடி கட்டணும், சிரமமா இருக்கு ப்ரோ. ஏங்க இப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கனா? இவ்வளவு அசிங்கமா கூட மூஞ்சிருக்குமான்னு பார்த்துட்டு எந்த புண்ணியம் கலாய்க்காதுன்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சுமா. அப்படியே இங்க வந்து கலாய்க்கிறீங்க என்ன? என் தம்பி மாதிரி இருக்கிறேம்மா நீ. ஆனா இந்த பையன்ல எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க தான்ப்பா வருதுங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, ஆன்டிங்களும் வராங்க. அம்மா இல்லையா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அதெல்லாம் அழகா இருக்கவங்களை பார்த்தா தானேப்பா அவங்களுக்கு லைக் விழும். எங்களை மாதிரி ஆண்டிங்களா போட்டீங்கன்னா லைக் விழுமா? உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்களே. இவங்க ஒய்ஃபோட பூல் விளங்குறீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்களா? பால் கொடுத்தது எனக்கு பசுமாடு, எங்க அம்மா பசுமாடு, புரியுங்களா? இத போய் திங்கிறேன்னு எவனா சொன்னா அவனை தமிழன்னு சொன்னா அதை விட உலகத்துல கேவல வேற இருக்கா? அதிபட்ச பிடிச்சிருந்தா வச்சு செய்ய. யாரு வேணா அப்படின்னு சொன்னா உன்னை விட நான் சிக்கனை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை விட நான் மாட்டேன் ரொம்ப நேசிக்கிறேன். எப்போனா சாப்ஸா இருக்கும்போது சில்லியா இருக்கும். ஒரிஜினல் விந்துக்கு பிறந்த தமிழன் மாடு தெரியுமா? மாட்டை கூப்பிடு. கழுத பையில கீழே அறுத்து பார்த்தாமா.
ரீசெண்ட் டேஸ்ல ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? நானா? ஏன்? மண்டக்குள்ளயும் சரி ஹார்ட்லயும் சரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. என்னடா படமா உன் படம் என்கிட்ட ஓடாது. உங்களது நீளம் இல்ல ஆளும் கூட உயரம் இல்ல தாண்டி அழகு பொடி பண்ணி பொடி சைக்கோ அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி அலையறதுக்கு பேரு காதலாடா. அப்படியே அலையிறாங்க நாய் மாதிரி. நாய் கூட தோத்து போகும்டா. ஏக்கா நீ திருசா மாதிரி பண்ணா பரவாயில்லக்கா. நீ திருசா மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஒரு மாதிரி பண்ற பத்தி அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருக்கிற கொலவெறியில குத்தி குத்தி மானாவரே கீச்சு போட்டுருவோம். இங்கேயே நான் தயவு செஞ்சு சொல்றேன், அமைதியா இரு. பொய் சொல்றாங்க மேடம். எனக்கு பயங்கரமா கோவம் வருது. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ண ஏன் பொய் பேசுறேன்? என்ன பாப்பி ஃப்ரண்ட்ல மட்டும் மேல மேல இடிச்சுக்கிட்டியா இந்த பக்கம் மட்டும்? இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சொல்லு 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 சொல்லுங்க. என்னடி இது? வராக நதிக்கரை போறோம் ஒரே ஒரு பார்வை பார்த்து. ஊர்ல எவனுக்கோ கல்யாணம் நடக்குது. ஆனா உனக்கு மட்டும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் உச்சி வயல்ல உனக்கு மூடாவுதா? செந்தடிக்காய பிறகு சட்டி அவுத்துட்டு உள்ள வச்சுட்டு படுத்து உருளுல. என்ன பண்ண தெரியல. ட்ரவுசர்ல மைசூர் பாக்க வச்சு அயன் பண்ணி நைட் தூங்கும்போது போட்டு விட்டுருவேன். 9 to 5 ஜாபை தூக்கி போடுங்க. டார்கெட் இல்லாம ஹெச்ஆர் இல்லாம கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனில நீங்க வீட்ல இருந்தே 2 hours ஒர்க் பண்ணா போதுங்க. 25,000 per month earn பண்ணலாம். நீங்க அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிருவாரு இவரு. போடா. எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல. கன்சிஸ்டன்டா நீங்க ஒர்க் பண்ணா மட்டும் போதும். வீக்லி பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க ஜாலியா வீட்லயே இருக்கலாம். வேடிக்கை பார்த்துட்டு சொல்றதுக்காக அந்த காதா வேற எதுவுமா குடி நெந்து போ. பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அதனால மீய போட்டாதீங்கடி. அவருக்கு ஆகாம போயிட போகுது. அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம். தண்ணி குடிக்கிறாங்க எல்லாம். தண்ணி குடிங்க. நான் போய் வரேன். வரதானே. சிங்கிள் டாக்ஸ்ல ஏத்துற ஊசி வீட்டுக்கு போயிட்டு நீ சாப்பிட்டு பத்தரு கம்பெனி காசுல கோட்டர் வாங்கி சாம்பிள் காட்டுறேன் பார்த்துட்டு வந்து சிம்பிள் சீனோ ஸ்கோர் அடி பேனா சைக்கிள் கேப்ல ஷார்ட் அடி பேங்க் என்ன ரூட் அடி சாட்டா டைப்பர் மாட்டி கம்பென் வாசல்ல தேரில பேனேகா போட்டுக்கா பேச்சலாம் ஓ ஆலே பந்தும் கேஷுவலா லைஃப் ஸ்டைல் மாறும் நீ ஜோக் கச்சா கொமாடி டைல் ஊட்றோம் ரெட் மூக்குல சுச்சா வந்துற போட்டுக்க டைப்பர் ரைட் கையில மை புடிச்சேன் நான் மாடில போயிட்டா சேசடி சேனா